ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி ஸ்ரீ. இன்னைக்கு நாம பார்க்க போகும் ரெசிபி கேரட் பொரியல். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஸ்டெப் 1 போகலாம். அதுக்கு இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டோட மின்புற காம்பை நம்ம வெட்டிடணும். அதே மாதிரி அது பின்னாடி இருக்கிற அந்த கூரான பகுதியும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அதையும் இந்த வீடியோவில் நல்லாவே காமிச்சிருப்பேன். வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா பீல் பண்ணிக்கோங்க. அதோட தோல் எதுவுமே கேரட்டில் ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே 2வது கேரட்டையும் அதே மாதிரி மின்புற காம்பையும் பின்னாடி இருக்கிற கூறு பகுதியும் நீக்கி நல்ல தோலை சீவி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கேரட்டு. இதை நாம் இப்போ துருவ போகிறோம். நான் இந்த துருவி யூஸ் பண்ணேன். இதை வச்சு நான் சின்ன துருவியாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று பெரிய பகுதி இருக்கும், இன்னொன்று சின்ன பகுதி இருக்கும். நான் சின்ன பகுதியை வச்சு தான் நல்லா துருவினேன். நம்ம தோல் சீவி வச்சுருந்த 2 கேரட்டையுமே இதே மாதிரி கிரேட்டட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் பொரியல் சுவை அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேரட்டையுமே துருவி முடிச்சாச்சு. நல்ல இவ்வளோ வரும், அதாவது ஒரு 1.5 கப்பு 2 கப்பு அளவுக்கு நமக்கு வரும். அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுவோம். அடுத்து நம்ம ஸ்டெப் 2 போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோன்னே அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கறிவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய், அதை நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒருவேளை நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சா அந்த மஞ்சள் தூள் கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அது கூடவே 1 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த கேரட்டை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது கேரட் ஜூஸியாக இருக்கும். அந்த ஜூஸி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அடியில் 100% பிடிச்சிடும். அதனால தான் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் எல்லாமே அந்த கேரட்டோட நல்லாவே சேரணும். நம்ம தாளிக்க போட்ட ஜாமான்கள் எல்லாமே நல்லா சேர்ந்தாதான் நம்மளோட கேரட் பொரியல் நல்லா சுவையாக இருக்கும். அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் அந்த கேரட்டோட இனிப்பும் சேரும்போது சுவை அட்டகாசமாக இருந்துச்சு. 3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சுவை உறவுகளே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் கேரட் பொரியல் தயாராக போகுது. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நிறைய ஆதரவை எங்களுக்கு தரீங்க. இதே மாதிரி எப்பவும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். அதுக்கு மேலே போனால் ஒரு மாதிரி கரிப்பு தன்மை வந்துடும். அதனால 1 டீஸ்பூன் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த உப்பு நல்லாவே ஒட்டணும். இப்போ பாருங்க, சுட சுட சுவையான கேரட் பொரியல் தயார் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸை உங்களுக்காக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றிகள் கோடி.